வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் ஆயுத பூஜை விழா கோலாகலம். கல்வி நிலையங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் களை கட்டும் கொண்டாட்டம். நாம் காணப்போகும் வெற்றி எதிர்கால இந்தியாவுக்கு மிக முக்கியமானது. ஜனநாயகத்தை காக்கும் போர்க்களத்தில் நாம் தற்போது நிற்கிறோம் எனவும் திமுக பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியதும் சிறுபான்மையினர் குறித்த கவலை திமுக அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. கூட்டணி வேறு, கொள்கை வேறு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தேர்தல் நேரத்தில் மட்டும் திமுக நீட் தேர்வை கையில் எடுத்து நாடகமாடுகிறது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பாலஸ்தீனத்திற்கு மனிதாபிமான உதவிகளை அனுப்பியது இந்தியா. உயிர்காக்கும் மருந்துகள், பேரிடர் நிவாரணப் பொருட்களை இந்திய விமானப்படை விமானம் மூலம் அனுப்பியது. காசா மீது தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி வரும் இஸ்ரேலிய படைகள். ராணுவ டாங்கிகளும் ராணுவ உபகரணங்களும் இஸ்ரேல் காசா எல்லையில் குவிக்கப்பட்டு வருவதால் பதற்றம். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்தை வீழ்த்தியது இந்தியா. நடப்பு தொடரில் முதல் முறையாக தோல்வியை தழுவியது நியூசிலாந்து. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதல். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடக்கம். இனி விரிவான செய்திகள். ஜனநாயகத்தை காக்கும் போர்க்களத்தில் தற்போது நிற்கிறோம் என்றும் நாம் காணப்போகும் வெற்றி எதிர்கால இந்தியாவுக்கு மிக முக்கியமானது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வடக்கு மண்டலத்தைச் சேர்ந்த திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 8 மாவட்டங்களைச் சேர்ந்த திமுக வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் ஒருநாள் பயிற்சி பாசறை கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களை ஆதரித்த அதிமுகவையும் பாசிச பாஜகவையும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்று கூறினார். சிறுபான்மையினர் மீது திடீர்னு பாசம் இன்னைக்கு அவருக்கு பொங்குது. நான் கேட்கிறேன், குடியுரிமை திருத்த சட்டம், காஷ்மீர் சிறப்புரிமை ரத்து, முத்தலாக் தடைன்னு எல்லா சட்டத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிச்சது யாரு? பழனிசாமி. அதை எதிர்த்தோம். நாங்க சட்டமன்றத்தில் திமுக எதிர்த்தோம். குடியுரிமை சட்டத்தால யாரு பாதிக்கப்பட்டாங்கன்னு கேட்டார் பழனிசாமி. இப்படியெல்லாம் ஆணவத்தோடு பேசிவிட்டு இப்போ கூட்டணி தர்மம்னு சப்பக்கட்டை கட்டிக்கிட்டு தன்னோட நாடகத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்காரு இப்போ. ஆனா மக்கள் இப்ப என்ன கேட்கிறாங்க? மக்களை காவு கொடுத்துட்டு எதுக்காக கூட்டணி வச்சார்? அப்போ பாஜக விமர்சிக்காமலேயே பாஜக எதிராக கூட்டணி வைக்கிறேன்னு அவர் போடுகிற நாடகம் மிகப்பெரிய நரித்தனத்தோட அடையாளம். பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியதும் சிறுபான்மையினர் குறித்த கவலை திமுக அரசுக்கு ஏற்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கூட்டணிக்கு தரும் முக்கியத்துவம் காவிரி விவகாரம் உள்ளிட்ட மக்கள் பிரச்சினைகளுக்கு திமுக அரசுக்கு தருவதில்லை எனவும் இபிஎஸ் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு கட்டுக்குள் இருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சென்னை மந்தைவெளி பகுதியில் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி தனியார் மருத்துவமனையுடன் இணைந்து நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன், நவம்பர், டிசம்பரில் டெங்கு பாதிப்புகள் குறையும் என நம்பிக்கை தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணியில் நேரடியாக நியமிப்பதற்கான உச்ச வயது வரம்பை உயர்த்தி பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ஆசிரியர் நேரடி நியமனத்திற்கான உச்ச வயது வரம்பை பொது பிரிவினருக்கு 53ஆகவும் மற்றவர்களுக்கு 58ஆகவும் உயர்த்தி பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரன் அரசாணை வெளியிட்டுள்ளார். ஆனால் மற்றொரு போட்டித் தேர்வை நடத்துவதற்கு வழிவகை செய்யும் அரசாணை 149ஐ ரத்து செய்வது குறித்து அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள சிப்காட் தொழிற்சாலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுடன் அமைச்சர் முத்துசாமி, ஆட்சியர் ஆகியோர் ஆய்வு நடத்தினர். அப்போது ஆலைகளிலிருந்து கழிவுநீர் வெளியேறும் வழிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். தொடர்ந்து கழிவுநீரால் மாசடைந்த ஓடைக்காட்டு நீர்நிலையை பார்வையிட்ட அமைச்சர் கிராம மக்களை சந்தித்து பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி, சிப்காட் கழிவுநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார்.
காவிரி பிரச்சினையில் அரசியல் கூடாது என்றும் இதற்கு நிரந்தர தீர்வு காண கர்நாடக மற்றும் தமிழகத்தில் உள்ள 5 அணைகளையும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கை அரசு கடல் கொள்ளையர்களுக்கு ஆதரவளித்து வருவதாக குற்றம் சாட்டினார். அவர்கள் தமிழக மீனவர்களை தாக்கி கொள்ளையடிக்கிறார்கள் என்றும் இதை மத்திய மாநில அரசுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தினார். தேர்தல் நேரத்தில் மட்டும் திமுக நீட் தேர்வை கையில் எடுத்து நாடகம் ஆடுவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். போரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அப்ப தேர்தல் வரும்போது மட்டும்தான் எங்க மக்கள் மேல, எங்க பிள்ளைகள் மேல உங்களுக்கு அன்பு, அக்கறை, பாசம்லாம் வருமா? இந்த நீட்டு தேர்வு வேணும்னு உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டு அது வென்றது யாரு? அம்மா நல்லி சிதம்பரம் தானே. அவங்க எந்த கட்சியில் இருக்காங்க? இதே ஐயா கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து நீட்டு தேர்வு வேணும்னு பேசுனது இருக்கா இல்லையா? அப்ப இது ஒரு நாடகமா உங்களுக்கே தெரியலையா? தேச விரோத செயல்களில் குறிப்பிட்ட இனத்தினர் ஈடுபட்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு என்ஐஏ அறிவித்ததாக வெளியான தகவல்கள் பொய்யானவை என்று தேசிய புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. ஐஎஸ் தீவிரவாதிகள் பொய்யான தகவல்களை பரப்பி இளைஞர்களை குறிவைத்து வன்முறையிலும் சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. எனவே இதுபோன்ற தகவலை பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பாஜக நிர்வாகிகள் தொடர்ந்து கைது செய்யப்படுவது குறித்து கள ஆய்வு செய்வதற்காக 4 பேர் கொண்ட குழுவை பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அமைத்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா, முன்னாள் மும்பை கமிஷனரான சத்யபால் சிங் எம்பி, ஆந்திர பாஜக மாநில தலைவர் புரந்தேஸ்வரி மற்றும் பி.சி. மோகன் எம்பி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் தமிழக பாஜகவினரை சந்தித்தும் கள ஆய்வு செய்தும் அறிக்கையை ஜே.பி. நட்டாவிடம் சமர்ப்பிப்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவினர் கொடிக்கம்பங்களை நட ஆரம்பித்து விட்டார்கள் என்றும் திமுகவை பாஜக நம்பர் 1 எதிரியாக பார்க்க ஆரம்பித்து விட்டதாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவின் வளர்ச்சி இன்னும் வேகம் எடுக்கும் எனவும் கூறினார். நவம்பர் 1ஆம் தேதி ஆரம்பித்து தமிழகம் முழுவதுமே கிளை அளவில் தினமும் 100 கொடிக்கம்பம் போடணும், 10,000 கொடிக்கம்பம் தமிழ்நாட்டில் புதுசாக போட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுத்திருக்கின்றோம். இன்னையிலிருந்து எல்லா இடத்துலையும் கொடிக்கம்பம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுடைய வளர்ச்சிக்கு இன்னும் வேகம், இன்னும் உத்வேகம். திமுக தன்னுடைய நம்பர் 1 எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தீபாவளி பண்டிகைக்கு 20 நாட்களே உள்ள நிலையில் பட்டாசு கடைகளுக்கு இதுவரை உரிமம் வழங்கப்படவில்லை என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். பட்டாசுகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் என்ற விதியால் சிக்கல் இருப்பதாக குற்றம் சாட்டினர். சென்னையில் மட்டும் 1500க்கும் மேற்பட்ட தற்காலிக கடைகள் உள்ள நிலையில் அடுத்தடுத்த பட்டாசு விபத்துகளால் அனுமதி தாமதமாவதாகவும் கூறினர். கோடிக்கணக்கில் முதலீடு செய்து கொள்முதல் செய்த பட்டாசுகள் தேக்கமடைந்து விடுமோ என்றும் வணிகர்கள் அச்சமடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டுவர விடாமல் தடுக்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசால் அனுமதி மறுக்கப்பட்ட ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை எப்படியாவது நிறுவ வேண்டும் என்கிற முயற்சியை ONGC நிறுவனம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது எனவும், இது தொடர்பாக கருத்து கேட்டு கூட்டம் நடத்த மத்திய சுற்றுச்சூழல் துறையிடம் ONGC நிறுவனம் அனுமதி பெற்று இருக்கிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி திமுக நடத்தும் கையெழுத்து இயக்கத்தில் இதுவரை 1,00,000 பேர் கையெழுத்திட்டுள்ளனர். மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என தமிழகத்தில் பெரும்பாலான கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் இந்த கோரிக்கையை மக்களிடம் பரப்புரை செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும், நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தும் வகையிலும் திமுக சார்பில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்த இந்த கையெழுத்து இயக்கத்தில் ஏராளமானோர் கையெழுத்திட்டு வருகின்றனர். இதுவரை 1,00,000 பேர் கையெழுத்திட்டு உள்ளதாக திமுக அறிவித்துள்ளது. நடிகர் தாமுவின் பேச்சால் உணர்ச்சி வசப்பட்டு காவலர்கள் கண் கலங்கினர். சென்னை புதுப்பேட்டை காவலர் பயிற்சி பள்ளியில் 1993ஆம் ஆண்டு பயின்ற காவலர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி அரும்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தாமு பெற்றோர் குறித்து அரங்கில் இருந்த போலீசாரிடம் பேசியபோது சிலர் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினர். தமிழகத்தில் உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்போவதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பட்டாசு கடைகளுக்கு உரிமம் வழங்குவதில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்றுள்ளதாக கூறினார்.
ராமேஸ்வரம் மீனவர்களை விரட்டியடித்த இலங்கை கடற்படை மீன்பிடி வலைகளை சேதப்படுத்தியதால் மீனவர்கள் கவலை அடைந்துள்ளனர். காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 நாட்கள் கழித்து கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக அவர்களை விரட்டியடித்துள்ளனர். அதோடு அவர்களது படகில் இருந்த மீன்பிடி வலைகளையும் சேதப்படுத்தியுள்ளனர். அதேபோல் வேதாரண்யம் பகுதி மீனவர்களின் மீன்பிடி பொருட்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் ஆறுகாட்டுத்துறையைச் சேர்ந்த 4 மீனவர்கள் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது தமிழக எல்லைக்குள் வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் கத்தியை காட்டி மிரட்டி GPS கருவி, செல்போன், பேட்டரி உள்ளிட்ட 50,000 மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தொடர்ந்து கரைக்கு திரும்பிய மீனவர்கள் கடலோர காவலர்களிடம் புகார் அளித்துள்ளனர். தெலுங்கானா மாநில சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு 52 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. மொத்தமுள்ள 119 தொகுதிகளுக்கு வருகின்ற நவம்பர் 30 ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் 52 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக தலைமை வெளியிட்டுள்ளது. தெலுங்கானா மாநில முன்னாள் பாஜக தலைவர் வண்டி சஞ்சய் குமார் கரீம் நகரில் போட்டியிடவுள்ளார். தற்போது எம்பிக்களாக உள்ள சோயம்பாபு ராவ், அரவிந்த் தர்மாபுரி உள்ளிட்டோருக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்திற்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை இந்தியா வழங்கியது. பாலஸ்தீன அதிபருடன் சமீபத்தில் தொலைபேசியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மனிதாபிமான உதவிகளை அனுப்புவதாக உறுதியளித்தார். இதன்படி பாலஸ்தீனத்திற்கு 6.5 டன் அளவிலான மருத்துவப் பொருட்கள், 32 டன் அளவிலான பேரிடர் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. காசா மீதான தரைவழி தாக்குதல் குறித்து இஸ்ரேலுடன் பேசி வருவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். காசா மீதான தரைவழி தாக்குதலை தாமதப்படுத்த அறிவுறுத்தியுள்ளீர்களா என செய்தியாளர் கேட்டபோது தான் இஸ்ரேலுடன் பேசி வருவதாக பைடன் பதிலளித்தார். மேலும் கூடுதல் பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவார்களா என கேள்வி கேட்கப்பட்ட நிலையில் அதற்கு பதிலளிக்காமல் பைடன் புறப்பட்டார். சர்வதேச வில்வித்தை போட்டிக்கு தேர்வாகியுள்ள திருவாரூரை சேர்ந்த கல்லூரி மாணவி வில் அம்புகள் வழங்கக் கோரி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். திருத்துறைப்பூண்டி அருகே சாத்தங்குடி கிராமத்தைச் சேர்ந்த அஜிஷா என்பவர் கடந்த 4 ஆண்டுகளாக வில்வித்தை கற்று வருகிறார். மாவட்ட, மாநில அளவில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற அஜிஷா அடுத்த ஆண்டு இந்தோனேஷியாவில் நடைபெறவுள்ள சர்வதேச வில்வித்தை போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருப்பதால் வில் அம்புகள் வாங்க வசதி இல்லை எனவும் இதனால் தீவிர பயிற்சி மேற்கொள்ள சிரமப்படுவதாகவும் அஜிஷா குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 21வது போட்டியில் நியூசிலாந்தை 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது. ஹிமாச்சல் பிரதேசத்தில் உள்ள தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பவுலிங்கை தேர்வு செய்தார். தொடர்ந்து பேட்டிங்கை தொடங்கிய நியூசிலாந்து அணி 50 ஓவர் முடிவில் 273 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்னர் 274 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணிக்கு கேப்டன் ரோஹித் சர்மா அதிரடி தொடக்கம் தந்தார். 4 சிக்சர்களை பறக்கவிட்ட ரோஹித் சர்மா 46 ரன்களுக்கும் மற்றொரு தொடக்க வீரர் கில் 26 ரன்களுக்கும் வெளியேறினர். இதனையடுத்து சதம் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட கோலி 95 ரன்களுக்கு கேட்சாக 48வது ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 274 ரன்கள் எடுத்து இலக்கை எட்டிய இந்தியா தொடர்ச்சியாக 5வது வெற்றியை பதிவு செய்தது. 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய முகமது ஷமி ஆட்டநாயகன் விருதை வென்றார். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதை குறிக்கும் வகையில் சென்னை, கடலூர், தூத்துக்குடி, எண்ணூர், காட்டுப்பள்ளி, நாகை, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன் ஆகிய 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் புயல் உருவாகக்கூடிய சூழல் இருப்பதை குறிக்கும் விதமாகவும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாகவும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி துறைமுகங்களில் இந்த 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் ஆயுத பூஜை விழா கோலாகலம். கல்வி நிலையங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களில் களை கட்டும் கொண்டாட்டம். நாம் காணப்போகும் வெற்றி எதிர்கால இந்தியாவுக்கு மிக முக்கியமானது. ஜனநாயகத்தை காக்கும் போர்க்களத்தில் நாம் தற்போது நிற்கிறோம் எனவும் திமுக பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியதும் சிறுபான்மையினர் குறித்த கவலை திமுக அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. கூட்டணி வேறு, கொள்கை வேறு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தேர்தல் நேரத்தில் மட்டும் திமுக நீட் தேர்வை கையில் எடுத்து நாடகமாடுகிறது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம்.
திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பாலஸ்தீனத்திற்கு மனிதாபிமான உதவிகளை அனுப்பியது இந்தியா. உயிர்காக்கும் மருந்துகள், பேரிடர் நிவாரணப் பொருட்களை இந்திய விமானப்படை விமானம் மூலம் அனுப்பியது. காசா மீது தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி வரும் இஸ்ரேலிய படைகள். ராணுவ டாங்கிகளும் ராணுவ உபகரணங்களும் இஸ்ரேல் காசா எல்லையில் குவிக்கப்பட்டு வருவதால் பதற்றம். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்தை வீழ்த்தியது இந்தியா. நடப்பு தொடரில் முதல் முறையாக தோல்வியை தழுவியது நியூசிலாந்து. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதல். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடக்கம். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.